தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மானதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எசேக்கியேல் 36 நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதுமில்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: மனிதரை நீங்கள் இனிமேல் விழுங்க மாட்டீர்கள், உங்கள் நாட்டை பிள்ளைகளில்லாமல் செய்ய மாட்டீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் நல் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு கலங்கி இருக்கின்றீர்கள். ஏதோ ஒரு நோய் என்னை தாக்கிவிட்டதோ, அதோ ஏதோ ஆபத்து எனக்கு வந்துவிடுமோ, அல்லது மரணம் நெருங்கிவிட்டதோ என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இது எந்த பாவமோ எந்த சாபமோ அல்லது மூதாதையர்கள் செய்த சாபங்களோ என்று நீங்கள் கலங்கி நிற்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதில்லை. நானே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருந்து உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களையும் தீர்க்காயுசோடு தந்து நீங்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக வாழ்வீர்கள். தீர்க்காயுசை கட்டளையிட்டு விடுவேன். இனி உங்களுக்கு மரணம் என்ற பயம் தேவையில்லை. நான் சிலுவையில் உங்களுள்ள சாபத்தை, உங்களிடமிருந்த பாவங்களை நான் சிலுவையில் அறைந்து இரத்தத்தை சிந்தி உங்களுடைய பாவங்களையும் அதனால் அவர்களுடைய சாபங்களையும் நீக்கிவிட்டேன். இனி மரணம் உங்களை பிடிப்பதில்லை என்று உங்களுக்கு திட்டவட்டமாக வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இனி மரண பயத்தை விட்டுவிடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களை சாபங்களை நீக்கிவிட்டார். பாவங்கள் சாபங்கள் அனைத்தும் நீங்க பெற்றுவிட்டோம். இனி மரணம் என்பது நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இல்லை. அனைவரும் தீர்க்காயுசுடன் வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, ஏதோ ஒரு நோயோ அல்லது எந்த மரணமோ நிகழ்ந்து விடுமோ என்று கலங்கிக் கொண்டிருந்த அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்கள் கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இனி அவர்கள் சந்ததிக்கு மரணம் இல்லை, அவர்கள் தீர்க்காயுசுடன் வாழப்போகிறார்கள். ஏனெனில் நீர் சிலுவையில் அவர்கள் சந்ததியினுடைய பாவங்களை சாபங்களை எல்லாம் நீக்கிவிட்டேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. எங்கள் பாவங்கள் சாபங்கள் நீக்கிவிட்ட கிருபைக்காக கோடி நன்றி அப்பா. நாங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் இனி மரண பயம் இல்லாமல் நீர் எங்களுக்கு தீர்க்காயுசை தந்துவிட்டீர் என்று விசுவாசித்து உமக்கு பிரியமாக சாட்சியாக வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.